ஹாய் எல்லால் வணக்கம். கவினுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. லீவ் விட்ட அடுத்த நாளே நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா, ஆரணிக்கு தான் போகிறோம். எதுக்காகனா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். அது என்னன்றதை நான் கடைசியாக கண்டிப்பாக சொல்கிறேன். கவினுக்கு வந்து இது 3வது ட்ரிப் அப்படின்னு நினைக்கிறேன் பஸ்ஸில். ஸோ முன்னாடிலாம் வந்து பஸ்ஸில் போக வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்து என்ன எது எப்படி அப்படின்ட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்களும் கொஞ்சம் அப்படியே ஃபன்னி ஃபேஸஸ்லாம் வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் போகும்போது இந்த பழைய பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப மெலோடியாக அந்த ஒரு வைப் வரும்ல, அந்த வைப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அந்த தண்ணி முதல்ல போய் கொடுப்பாங்க. அந்த பழக்கம் இன்னும் எத்தனை பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எதுக்காக கவினுக்கு ஸ்கூல் லீவ் விட்டோன்னே நான் நெக்ஸ்ட் டே கிளம்பி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டு சாரிக்காக தான். இது வந்து என்னோட கல்யாண சாரி. நான் ஒரு 3-4 டைம்ஸ் கட்டினதுனால நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கரையாயிருச்சு. ஸோ நம்ம வந்து பியூர் பட்டு சாரி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம சாரி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.